வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐடி ஜாப் கெட்டிங் பயணத்தில் இன்னைக்கு நாள் 24 கதை. நாட்கள் தான் மிக வேகமாக ஓடிட்டு இருக்கு. பட் இந்த 10 டேஸில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கல. இட்ஸ் ஓகே, பட் நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இன்றைய தினத்தில் முதல் வேலையாக போர்ட்டலில் ஏதாச்சும் ஜாப் அப்டேட்ஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் கொஞ்சம் முடிக்க வேண்டி இருந்துச்சு. அதை முடித்தேன். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இமெயில் ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லிங்க்டின்ல ஏதாச்சும் ஜாப் போஸ்ட் மாட்டுதான்னு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். வர எல்லா போஸ்ட்டையும் பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் தான் ஹையரிங் போஸ்ட் வந்திருக்கு. ஹையரிங் ஃப்ரெஷர்ஸ்னு போட்டு ஜாப் போஸ்ட் ஜாப் அப்டேட்லாம் பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்குது. இப்படிலாம் போயிட்டு இருந்தால் சத்தியமாக என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேலையா இப்போ பண்ணுற போல் லிங்க்டின் நாக்கரியில் மட்டும் ஜாப் தேடிட்டு இருந்தால் செட் ஆகாதுன்ட்டு நம்ம பழைய மெத்தடையும் கொஞ்சம் உள்ளே இறக்கலான்ட்டு நாளைக்கு கால் பண்ணி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்கலான்ட்டு நியூவாக ஒரு 10 கம்பெனிஸோட கான்டாக்ட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணேன். அதில் ஒரு 2 கம்பெனிஸோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் போய்ட்டு ரீசெண்டாக ஏதாச்சும் ஜாப் போஸ்ட் ஏதாச்சும் போட்டிருக்காங்களான்னு பார்த்தேன். நெக்ஸ்ட் கம்பெனியோட ஹெச்ஆர் ப்ரொஃபைலில் இருக்கான்னு செக் பண்ணேன். ஹெச்ஆர் ப்ரொஃபைல் ஆக்டிவ்ல இல்லாத காரணத்தால் கம்பெனியோட ஃபவுண்டருக்கே டைரெக்டாக மெசேஜ் பண்ணேன் லிங்க்டின்ல. நெக்ஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் போயிட்டு செக் பண்ணிட்டு ஹெச்ஆர் இமெயில் ஃபைன் பண்ணி இமெயில் சென்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னைக்கான டேவை முடிச்சுட்டு தூங்க போயிட்டேன்.